இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த நாளில் உள்ள லென்த் கால ஆராதனைக்கு வரவேற்கிறேன். I would like to welcome each and every one of you for today's Lenten service. To start our service, let us bow our heads in prayer. ஆராதனை காரணமாக தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோமாக. பரமபிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மறுபடியும் இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் இந்த நாளை ஆண்டவரே, இந்த லென்த் காலத்துக்கு என்று ஆண்டவரே நாங்கள் இந்த நாளை ஒதுக்கி வைத்து உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரை நீரை பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆராதனையை கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பேராக சந்தித்து அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுமையாக உன் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திருஅவதாரா நமஸ்காரம், ஜகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய பிரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய பிரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். The reading வேத வாசிப்பு
இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 20 வரை. Today's gospel reading is taken from the Gospel of John, chapter 2, beginning from verse 13 to the end. The Passover of the Jews was at hand, and Jesus went up to Jerusalem. In the temple he found those who were selling oxen and sheep, and pigeons and money changers sitting there. And making a whip of cords, he drove them all out of the temple with the sheep and oxen. And he poured out the coins of the money changers and overturned their tables. And he told those who sold the pigeons, "Take these things away. Do not make my Father's house a house of trade." His disciples remembered that it was written, "Zeal for your house will consume me." So the Jews said to him, "What sign do you show us for doing these things?" Jesus answered them, "Destroy the temple, and in 3 days I will raise it up." The Jews then said, "It has taken 46 years to build this temple, and will you raise it up in 3 days? But he was speaking about the temple of his body. When therefore he was raised from the dead, the disciples remembered that it had said this, and they believed the scripture and the word that Jesus had spoken. Now, when he was in Jerusalem at the Passover feast, many believed in his name when they saw the signs that he was doing. But Jesus on his part did not entrust himself to them, because he knew all people and needed no one to bear witness about men, for he himself knew what was in men. This is the gospel of Christ. Praise to Christ our Savior. Let us pray. Lord, we want to give you thanks for this another day, for us to come together to hear your word, to listen to your word, and to live according to your word. ஆண்டவரே, இந்த நாளிலே மறுபடியும் இன்னொரு நாள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கும் அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கும் எங்களை நீ வழி நடத்துவதற்காக நன்றி. இந்த வார்த்தையை தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீரை வைத்து ஆண்டவரே எங்கள் ஆசீர்வதித்தணும். Lord, put these words in our hearts and bless us, Lord. In Jesus' name we pray. Amen. We are coming to the end of chapter 2. நாம் யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம், இயேசு கானா ஒரு கல்யாணத்திலே ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதம் செய்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவர் கற்பனாவுக்கு அவர் சீஷரும் குடும்பத்தினர்களும் சேர்ந்து அங்கே தங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Yesterday we looked at the miracles that Jesus did in the wedding in Cana, and then after the miracles, Jesus and his family and the disciples, they went to Capernaum and stayed there. After sometimes we see in the first chapter 13, the Passover is about to come. பஸ்கா பண்டிகை வந்த நாட்கள் வந்தது. பஸ்கா பண்டிகை வரும் பொழுது யூதர்கள் எங்க இருந்தாலும் அவர் என்ன செய்வார்கள் என்றால் எருசலேமுக்கு அந்த நாளை அனுசரிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். During the time of Passover, so what the people of Jews will do, wherever they are and wherever city they are, they all come together in Jerusalem. They will celebrate this Passover feast. So Jesus, as a normal human, so what he did, he followed the law. Because Jews law, he says this is what you have to do as Jews. You have to, according to the law, you have to go to the Passover to Jerusalem to celebrate the feast. இந்த யூதர்களுடைய கலாச்சாரப்படி பார்த்தாக்கா அவர்கள் மோசே கட்டளை பிரகாரம் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர்கள் எருசலேமுக்கு போய் அங்கே அனுசரிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்ப என்ன செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன செய்கிறார், அந்த கலாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவரும் அந்த பஸ்கா பண்டிகையை செல்கிறதை நாம் பார்க்கிறோம். Jesus, he followed the law. He also hold to that culture of the Jews. He went to the Jerusalem to celebrate the Passover. But when he went to the temple in the Jerusalem, the temple at that time, when at the time of Jesus, it was already Herod's temple. இயேசுடைய காலம், இயேசு அந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அந்த நேரத்தில் எருசலேம்ல ஏரோதினுடைய ஆலயம் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில். அப்ப என்ன செய்வார்கள் என்றால், அப்ப அங்க போயிட்டு அவர் என்ன செய்வார், அங்க அந்த ஆலயத்துக்கு போயிட்டு ஆலயத்துக்கு அவர் சென்றதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவங்க பார்க்கிறார்
அங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த எப்போதும் அங்க போயிட்டு என்ன செய்வாங்கன்னாக்கா, ஆடு மாடு இந்த மாதிரி ஏதாச்சும் விற்பாங்க, குருவி இதெல்லாம் விற்பார்கள். ஆனால் ஒரு நல்ல காரணத்தோட அவர் விற்பார். என்ன சொல்லுவாங்க, என்னத்துக்கு விற்கிறாங்கனாக்கா, அது பலி கொடுப்பதற்கு அவருக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் அங்க விற்கிறார்கள். When Jesus went to the temple, he saw people are selling oxen, sheep, pigeon. They're doing all kind of business. But actually, the reason why they are doing that is to give sacrifice. The things that the animals they are selling is for people to buy and to sacrifice in the altar in the temple. So they supposed to do that. Okay. When we look in the time of Jesus, they are supposed to sell the things with a purpose, with a mindset that it has to be sell for sacrifice for the people, and especially for the Gentiles, people who doesn't know Christ. They come there and then they have to sell to them, and then they have to tell about the gospel. They usually share the gospel. And for the poor people, they cannot sell in a higher price. So that is what they supposed to do. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மிருகங்களை ரொம்ப அதிகமான விலையில் விற்கக்கூடாது. ஏன்னா என்ன சொல்வது, ஏழைகள் வருவார்கள், தேவனை அறியாதவர்கள் வரும்பொழுது அவர்கள் தேவனை அது என்னத்துக்கு செய்கிறார் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட காரியங்கள் அவர் செய்ய வேண்டிய இடத்துல அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள். அந்த மிருகங்களை விற்பதற்கு வியாபாரமாக ஆக்கிவிட்டார்கள். They make it as a business and they praise to trade money trading. It will become your money trading place. That's why we can see we can see in verse 14 it says, and the money changers sitting there. There was a money changers was doing it for a trade. Okay, so like for business. So they misuse the idea of what they are doing. அவர்கள் அங்கு செய்ய வேண்டிய காரியத்தை மீறி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தவறான காரியத்திலே அவர்கள் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் நாம் பார்க்கும் பொழுது இயேசு அதை பார்த்த பிறகு சவுக்கால என்ன செய்கிறார், அடித்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய, கோபத்தில் அவர் எல்லாத்தையும் தூக்கி போறார். மனசையெல்லாம் தூக்கி போட்டு கோபத்தில் எல்லாத்தையும் அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see here with God with cords. Okay, with cords, the whip, he whipped everything, and then he overturned the tables because he was angry, frustrated. Maybe he got frustrated because he see what's happening there. This is all because they never do it in the right way. It's not because of they're doing it, but they didn't do it in the right purpose. The purpose, the reason they are doing has become a business. The thing they're doing for God has become a business for them. So God saw it, he was angry, and then he whipped the whole thing, and then he overturned the tables and all the other things. So when they saw people, definitely people got surprised why Jesus was doing it. With any or what authority maybe he has done it. So Jesus, for Jesus as the Son of God, he did it because he knows that is not the right thing, because they want to do sacrifice for the Father, God the Son, God the Father. Then when they want to do the sacrifice, they have to do it in the right way, because people who want to do the sacrifice for example, for the poor people, they cannot buy anything. For example, they sell the pigeons at a very high price that they cannot buy sheep or cattle or oxen, anything they want to sell, they're selling the high price that people cannot buy, the poor people cannot buy. அவர்கள் அதிகமான விலையில விற்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், ஏழையானவர்கள் பலியிட வேண்டும் என்று சொல்லி வரும்பொழுது அவர்களுக்கு அது ஒரு கவலையான காரியமாக இருக்கிறது. அவர்கள் அதை செய்ய முடியாமல் போய்விடுகிறதாக இருக்கின்றது. கடவுள் இயேசு என்ன செய்கிறார் என்றால், கோபத்திலே அவர் எல்லாத்தையும் தட்டி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லும் பொழுது, எல்லாம் நடந்ததுக்கு பிறகு சீஷர்கள், அவர்கள் இந்த சீஷர்கள் என்ன செய்கிறார் என்றால், பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ஒரு காரியத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், நினைவு கூறுகிறார்கள். 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look in verse 17, the disciples are remembering what the Old Testament has said. Okay, his disciples remembered that it was written, zeal for your house will consume me. So they remembered the word, okay, that what's going to happen. So in verse 18 it says, then the people of Jews who was there, who was gathered for the Passover, then they came to him and they asked, what sign do you show us for doing these things? So you're doing this, so what sign you want to show us? Okay, then Jesus answered them, destroy this temple, in 3 days I will raise it up.
அப்போ பாருங்க, இயேசு வந்து இதெல்லாம் செய்ததுக்கு பிறகு அவங்க சீஷர் அந்த யூதர்கள் அங்க வந்து கூடின யூதர்கள் வந்து வந்து இயேசுவிடம் கேட்கிறார்கள், இதனால நீ என்ன அடையாளம் காமிக்க போகிறாய் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறார், இந்த 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 ஆலயத்தை நீங்க என்ன செய்யுங்க, அடிச்சு நீங்க உடைச்சதுக்கு பிறகு நான் 3 நாள்ல நான் என்ன செய்றேன், நான் அதை கட்டி முடிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். ஆனா யூதர்கள் என்ன செய்கிறார்கள், அவருக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆலயம் கட்டினத்துக்கு 46 வருஷம் மேல ஆயிருச்சு. ஆனா இவர் என்ன செய்யறாரு, 3 நாள்ல திரும்பி அதை என்ன செஞ்சிருவார், கட்டிடுவார் என்று சொல்லுகிறார்கள். But when the Jews heard it, they were surprised because and then because the temple was built for almost 46 years. But when Jesus said he will build on 3 days, maybe they got surprised, they got shocked, maybe they have laughed at Jesus. How can he going to build this on 3 days? But when Jesus said that, it's actually telling the temple that he was telling is he himself, the temple of Christ himself. அவர் ஆலயம் என்று சொல்லும் பொழுது அவரை குறிக்கிறதாக இருக்கின்றது. அவர்தான் ஆலயம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தான் அந்த ஆலயம். அவர் அந்த எண்ணத்தை குறிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து மரணத்தை குறித்து அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். வருகிற நாட்களிலே அவர் மரணத்தை பற்றி அவர் கூறுகிறார். அவர் இறந்ததுக்கு பிறகு, மரித்ததுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு உயிர் தெழுதுவார் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். When we see here, actually Jesus is not telling about the temple, about the building, but he is telling about he himself. He has the temple of Christ, temple of God. He is telling that when you are going to kill me, okay, when they are going to when they kill Jesus, and then at the 3rd day he will be resurrected. So that's what he meant. So the people didn't know about it, but the disciples, when we see here again, they remember the word later after the Jesus resurrection. They remembered what Jesus has said earlier in this passage, and then they believed and they believed what Jesus had spoken to them. They remembered the word and then they believed the word. So it's very important for us today as we look at this passage today. Jesus, the temple of God is for the purpose of ministry. That we have to do things that is pleasing God. It's not for the things that pleasing man or doing for the things because we have to do it. Yesterday I said there are things that we want to do but we are doing for our purpose, but we are not doing because what God wants us to do. For here we see now the church has been becoming a place of trade, a business. Okay, it's a place of business where the people are starting to today also we see many churches are doing businesses in the church, selling something and then they are doing not for God, and then ministry also becoming a business. So it's something that very sad we are looking at today. Church is not a place for business. Church is a place where we have to gather as a people to come and worship God. It's a place to minister God's word. But today we are also doing the same what the people of Jews have done earlier. நம் யூதர்கள் செய்த காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், மறுபடியும் நம்மளும் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுடைய ஆலயம் வந்து இயேசுவை பற்றி இயேசுடைய ஊழியங்கள் செய்ய வேண்டும். இயேசுடைய ஊழியங்கள், இயேசுடைய காரியங்கள், வேதத்துள்ள காரியங்கள் நம்ம பேச வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டிய நாம் என்ன செய்கிறோம், இந்த நாட்களிலே அநேக சபைகளிலே அது ஒரு பிசினஸா ஆகிவிட்டது, ஒரு வியாபாரம் செய்கின்ற இடமாக மாறிக்கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இது ரொம்ப கவலைக்குரியமான ஒரு காரியமாக ஆகி கொண்டிருக்கிறது. அதை நாம் செய்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. எந்த விதத்திலும் நம்ம பிசினஸாக அது ஒரு வியாபாரமாக நம்ம மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் அதை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய ஊழியம் தேவனுடையதாக இருக்க வேண்டும். அது நம்ம வந்து உலகத்தில் உள்ள காரியங்களாக நம்ம மாற்றக்கூடாது. அநேக வேளையிலே நம்ம என்ன செய்கிறோம், மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கார், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் செய்து கொண்டிருக்கார், அது தவறு இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், அதே நாம் செய்கிறோம். ஆனால் வேதத்தின் படி நாம் பார்க்கும்பொழுது அது தவறான காரியம். ஆனால் வேதத்திலே பார்க்காம நம்ம என்ன செய்கிறோம், உலகத்தில் உள்ளவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். When we see in the word, in the scripture, it's actually when we are doing business in the church, it's not right thing. Because when we come to temple, when we go to church, we are there for worship God. We are there to share the gospel. We are there to speak about God. It's not a place to business, or the ministry that we are doing for God is not a business. We have to understand that. But when we see other people are doing, when people of the world, they are doing the same thing, we also thought, in our mind, we also think that this is the right thing. We also can do because people are doing. There's nothing wrong. There's nothing happening. God is not bringing judgment on the people. But we have to remember, it's not about judgment or it's not about wrong.
Here in the scripture it says you are not supposed to do the ministry that you are supposed to do for God in the right mind and right way. You're not supposed to do it as a business. நம் தேவனுக்கு என்று செய்ய வேண்டிய ஆராதனைகள், துதிகள், ஊழியங்கள் எல்லாம் தேவனுக்குள்ளே காரியங்கள் நாம் சரியாக செய்ய வேண்டும். வேதத்தில் உள்ள காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். உலகத்தில் உள்ளவர்களை நாம் பார்க்க கூடாது. உலகத்தில் உள்ள அநேகர் கெட்ட காரியங்கள் தான் சொல்லி தருவார்கள். எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லுவார்கள். நியாய தீர்ப்புகள் வரவில்லையே, நம்ம சரியாதான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா வேதத்தின் பிரகாரமாக நம்ம சரியாக செய்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். அதனால்தான் சீஷர்களை பார்க்கும் பொழுது என்ன நடந்தாலும் அந்த ஆலயத்தில் நடந்த காரியத்தை பார்த்து அவர் என்ன செய்கிறார்கள், அதை நினைவு கூறினார்கள். இரண்டாவதாக இயேசு மரித்து உயிர்த்தெழுதுவார் என்று சொல்லும் பொழுது அதையும் நினைவு கூர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள், அதை விசுவாசித்தார்கள். இந்த நாளிலே நம் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமா? தேவனுடைய உயிர்த்தெழுதல், மரணம், உயிர்த்தெழுதலை பற்றி நாம் விசுவாசிக்கிறோமா? அது நம்மளுடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. அதை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய இந்த மரணம், தேவனுடைய உயிர்த்தெழுதல் நம்ம விசுவாசிக்கின்ற ஒரு காரியம். தேவனே நம்ம முழுமனதோடு விசுவாசித்து அது உண்மை என்று சொல்லி நாம் அதை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. Today it's our duty, it's our belief that Jesus has died for us and has been resurrected on the third day. That is what Jesus has told us, that he will be resurrected in the third day. From here we see that Jesus as the Son of God, he is glorified. But we can see that Jesus glorification through his resurrection. தேவனுடைய மகிமை இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் பார்க்கிறதாக இருக்குது. பிரியமானவர்களே, இதை நாம் சிந்தனையில வைத்துக்கொள்ளும். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஊழியம் அது வியாபாரமாக ஆகிவிடக்கூடாது. We have to remember this. God's business, God's ministry, God's work, we are not supposed to make it as a business. We have to do it with our whole heart and we have to follow according to what the word says to us. Let us pray. நாம் தலையில் வணங்கி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய ஊழியமானது ஆண்டவரே அதை நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்த்து உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்பா. இந்த நாளிலே அப்பா நாங்கள் அதை உண்மையாக ஆண்டவரே பயபக்தியோடு நாங்கள் செய்வதற்கு நிறைய பலப்படுத்தும். ஆண்டவரே, அந்த ஆலயத்திலே ஆண்டவரே அந்த உங்களுடைய ஊழியத்தை எப்படி அவர்கள் வியாபாரமாக ஆக்கினார்களோ அதே போல ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை உங்களுடைய காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே கவனமாக செய்வதற்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீரை எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த நாளை தொடர்ந்து நீர் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே மறுபடியும் ஆண்டவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த உபவாச நாட்கள் கடந்து செல்கிற இந்த நாட்களிலே அப்பா உமக்கென்று நாங்கள் விசுவாசத்தில் நடப்பதற்கும் உம்முடைய காரியங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் கவனம் செலுத்துவதற்கு விசேஷமான ஊழியத்திலே ஆண்டவரை நாங்கள் கவனம் செலுத்துவதற்கு நீரை எங்கள் பலப்படுத்தும். நீரை எங்கள் வழி நடத்தி ஆசீர்வாதத்தை வழி நடத்த வேண்டும் என்று மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் கற்பித்து கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். Let us say the Lord's Prayer together. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்குள்படாமல் தீமையிலிருந்து எங்கள் அழைத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவில்லை. ஆமீன். தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்கள் பரிசுத்தத்தில் வளருவோம், உங்களை வெறுத்து உங்கள் சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றுவோம். கிறிஸ்து உங்களுக்கு கிருபை புரிவாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியமாகிய சர்வ வல்லமுள்ள பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடனே நிலைத்திருக்க கடவுது. ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.